வெல்கம் டு ராயத்தம்மி கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ரொம்ப ஈஸியாக காலையிலேயே நம்ம செஞ்சு லஞ்சுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய, இல்லைன்னா ஸ்கூலுக்கு செஞ்சு அனுப்பக்கூடிய லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்க பார்த்து எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக சூப்பராக இருக்கும். இது வந்து பிரியாணியை விட செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஆனால் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு தக்காளி சீசன் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த நேரத்தில் நம்ம இந்த ரைஸ் செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் ஒரு டைம் நான் சொல்கிற இந்த மெத்தடில் டொமேட்டோ ரைஸை நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக இதை செஞ்சு இதுக்கு நீங்கள் ஆம்கு முட்டையோ இல்லை உருளைக்கிழங்கு வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு நீங்களும் குழந்தைங்களுக்கும் இல்லை ஆஃபீஸுக்கு வேலைக்கு போகிறவங்களுக்கும் கொடுத்து ரொம்ப ஈஸியாக அனுப்பலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து ஒரு பெரிய அகலமான வானல் வச்சுக்கிட்டு அதில் நான் எண்ணெயும் 2 ஸ்பூனு, நெய் வந்து ஒரு 2 ஸ்பூனு சேர்த்துக்கிறேன். நெய்யும் எண்ணெயும் பாதி சேர்த்தோம்னா வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நான் 1 கிலோ தக்காளி அளவுக்கு டொமேட்டோ ரைஸ் செய்ய போகிறேன். அதுக்கு தகுந்த மாதிரி நான் கடுகு சேர்த்துக்கிறேன். ஜீரகம் வந்து ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்குவோம். இப்போ காஞ்ச மிளகா வந்து சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சமாக. இது வந்து இஞ்சி வந்து சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். சூப்பராக இருக்கும். சின்னதாக நறுக்கி சேருங்க. அதே மாதிரி பூண்டியும் நல்லா சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். பூண்டியை இஞ்சியும் நல்லா எண்ணெயில் பொரிய விட்டுடலாம். இப்போ பச்சை மிளகா வந்து நான் என் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 5 பச்சை மிளகா சின்னதாக வெட்டி சேர்க்குறேன். காஞ்ச மிளகாவும் சேர்த்துருக்கோம், பச்சை மிளகாவும் சேர்க்குறோம். இப்போ வெங்காயம் வந்து ஒரே ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது. ஒரு வெங்காயம் பேருக்கு சேர்த்துக்கணும். அந்த ஒரு வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா எண்ணெயில் பொரிய விடலாம். நான் வந்து கொஞ்சமாக சென்னா தாலும் உளுந்தையும் நான் ஊற வச்சு வச்சுருக்கேன். ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். ரெண்டுமே நல்லா ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சு சேர்த்துட்டா சட்டின்னு வெந்துடும். அதுக்காக தான். இப்போ நம்ம கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்குவோம். பாருங்கள், கம்மியான இன்க்ரீடியன்ஸ் தான். ஆனால் டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். சூப்பராக. நீங்களும் நான் சொன்ன இந்த மெத்தடில் செஞ்சுட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் சொல்லுங்கள். நல்லா எண்ணெயில் பொரிஞ்சிடுச்சு பாருங்கள். இப்போ நான் வந்து முந்திரி வந்து சேர்த்துக்கிறேன். முந்திரி நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ, உங்கள் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா நிறையா சேர்த்துக்குங்க. இல்லை கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குவோம். ஏன்னா நான் ரைஸில் உப்பு போட்டு தான் வேக வச்சு வச்சுருக்கேன். அதனால் நான் இதில் பார்த்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் ரைஸில் சேர்க்கலன்னா நீங்கள் இதில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ நான் 1 கிலோ தக்காளி சேர்க்க போகிறேன். தக்காளி சீசனில் இந்த மாதிரி நம்ம ரைஸ் செஞ்சு கொடுத்தோம்னா நம்ம குழந்தைங்களுக்கும் ஆரோக்கியம், நம்மளுக்கு ஈஸியாக லஞ்சு வந்து ஈஸியாக முடிஞ்சிடும். நம்ம லஞ்சுக்கு எல்லாருமே இந்த ரைஸை சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும். லஞ்ச் பாக்ஸுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் வீட்டுக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா தக்காளி இதில் வதங்கணும். வதக்கி கொஞ்சம் நல்லா வற்றி வர வரைக்கும் நம்ம இதை அப்படியே வதக்கிட்டே இருப்போம். இல்லைன்னா மூடி போட்டு அப்படியே ஒரு 10 மினிட்ஸ் விடலாம். கொஞ்சம் நல்லா வதங்கி வந்துடும். நான் இப்போ இதை 10 மினிட்ஸ் விட போகிறேன். பாருங்கள், 10 மினிட்ஸ் ஆகிடுச்சி. நல்லா ஓரளவுக்கு தக்காளி மசிஞ்சு நல்லா வதங்கி வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இது நல்லா மூடி வச்சு வதக்குவோம் கொஞ்சம் நேரம். மூடி வச்சோம்னா சீக்கிரம் தக்காளி வந்து மசிஞ்சிடும். அதுக்கு தான் மூடி வைக்கிறேன். இப்போ நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இந்த நேரத்தில் நான் வந்து இப்போ மசாலா பொருளை ஆட் பண்ண போகிறேன். 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ண போகிறேன். ஒரு ஸ்பூன் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். சில்லி பவுடரு. கரம் மசாலா தூள் 1/4 டீஸ்பூனு. கரம் மசாலா தூள் அதிகம் ஆட் பண்ணக்கூடாது. வெறும் 1/4 டீஸ்பூன் தான் ஆட் பண்ணணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ரொம்ப ஆட் பண்ணிடாதுங்க. இப்போ இது நல்லா வதங்கி வந்துடுச்சு இல்லை. இப்போ அது ஒரு நிமிஷம் பச்சை வடை போன பிற்பாடு நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம். இப்போ கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா 1 நிமிஷம் 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நான் ரைஸ் ஆட் பண்ண போகிறேன். அதனால் கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிவிட்டு இப்போ நான் ரைஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நான் பாஸ்மதி ரைஸ் வந்து நல்லா உதிரியாக வேக வச்சு ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அந்த ரைஸை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இவ்வளோ தாங்க பாருங்கள், டொமேட்டோ ரைஸ் எவ்வளோ சூப்பராக சட்டுன்னு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை கொஞ்சம் கொஞ்சமாக பரட்டணும். அந்த தக்காளி மசாலாவில் நம்ம இதை மாதிரி ஒரு 2 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை பெரட்டி விட்டோம்னா சோறு வந்து சூப்பராக இருக்கும். அந்த தக்காளி ஜூஸ் எல்லாம் இறங்கிட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம பரிமாறி சாப்பிட்லாம். அது ஜூஸெல்லாம் அப்படியே இறங்கிடும். அப்போ டேஸ்ட் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும்.
இப்படியே நம்ம ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டு நம்ம பரிமாறலாம். இதுக்கு நம்ம வந்து சைட் டிஷ்ஷாக வந்து அமுக்கு முட்டை, உருளைக்கிழங்கு வச்சுக்கலாம், வாழைக்காய் பொரியல் வச்சுக்கலாம். நீங்கள் நான்வெஜ்ஜாக இருந்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு கொடுக்க போகிறீங்கன்னா சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். முட்டையை வந்து அமுக்கு முட்டை பண்ணி கொடுக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அந்த முந்திரி டேஸ்ட்டோடு ரொம்ப அருமையாக இருக்கும். நான் செஞ்ச இந்த அளவு வந்து குறைஞ்சது 7 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் செஞ்சேன். நீங்கள் எத்தனை பேர் சாப்பிட போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பொருளெல்லாம் ஆட் பண்ணி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். டொமேட்டோ ரைஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பட்டனையும் சேர்த்து அழுத்திக்கங்க. நான் அப்போ தான் அடுத்தடுத்த போடுற ரெசிபி உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.